நீங்க போராட்ட குழுவோட அமைப்பாளர் இல்லையா? இப்போ இந்த போராட்டம் நடக்குது அப்படின்னா இப்போ நேற்று அமைச்சர் சேகர்பாபு வந்திருக்காங்க, பிரியா வந்திருக்காங்க. ஆனா இந்த துறையோட அமைச்சர் வரல அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டை பார்க்க முடிஞ்சது. ஸோ அந்த அமைச்சர் ஏன் வரல? இந்த துறை அமைச்சர் ஆரம்பத்த கட்டத்துலேருந்து இவங்க தூய்மை பணியாளர்கள் கண்டெடுத்து கூட பார்க்க மாட்டேங்காங்க. அதை தவிர்த்து தான் போகிறாரு. இன்று வரை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்றாங்க அமைச்சர் சேகர்பாபு, அதுக்கப்புறம் மரியாதைக்குரிய KN நேரு அவர்கள், அதுக்கப்புறம் மேயர் பிரியா. இவங்க 3 பேச்சும் தான் சங்க நிர்வாகிகளோட பேச்சுவார்த்தை ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை ஈடுபடும் போது நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அது அந்த கோரிக்கை கேட்குறாங்க. இருங்க நான் கேட்டு டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் காலம் தாழ்த்தி அப்படி இது பண்ணுறாங்க. பேச்சுவார்த்தை அமைப்பு சார்பாகவும் சரி, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரோன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இதே மாதிரி காலம் தள்ளிகிட்டே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 7/8/2025 தூய்மை பணியாளர்கள் 1/8/2025 GCC முன்னாடி போராட்டம் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. 7/8/2025 சென்னை பெருநகர் காவல் சட்டம் 1808 பிரிவின் 41 படி நீங்கள் சட்டத்துக்கு புறமாக செயலை ஈடுபடுறீங்க, அரசு சட்டப்பூர்வமாக ஈடுபடுறீங்க, நீங்கள் இந்த மாதிரி வயலேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு 5 பேர்த்துக்கு அரெஸ்ட் வாரண்ட் இந்த மாதிரி நோட்டீஸ் கொடுக்குறாங்க. இது 1/8 7/8 7/8 வரைக்கும் நாங்கள் அரசுக்கு புறமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் அவங்க அப்படியே மாறி செயல்படுறாங்க. எங்களோட கோரிக்கையும் எங்களோட ஸ்டாண்டும் தனியார்மயம் வேணாம், நாங்கள் LULMலேயே வேலை செய்கிறோம். கடந்த 20 ஆண்டுகளாக தூய்மை பணியாளர்கள் போராடி அதுக்கப்புறம் தான் போன வருஷத்துலேருந்து தான் அவங்களோட வாழ்வாதாரமே உயர்ந்திருக்கு. இப்போ அப்படியும் இந்த வருஷத்துலேருந்து ப்ரைவேட்டேஷன்ஸ் தான் கொடுக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப முற்றுகையாட்டு அவங்க அது குறிக்கோளாக இருக்காங்க. ப்ரைவேட்டேஷன் தான் ஆக்கும்.